మరి ప్రార్థన చేసుకుందాం. తలలోంచి. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, மனநியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே அப்பா வந்த ஜனங்களை ஒவ்வொரு குடும்பமாய் தனித்தனியாய் பேர் பேராய் என் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பாடல் மூலமாய் ஆண்டவரே, ஆராதனை மூலமாய் ஆண்டவரே சொல்லுகிற சாட்சி மூலமாய் தேவன் அவிரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். வானத்தை திறந்து ஆண்டவரை இடமில்லாமல் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்புன்னு சொன்ன தேவன் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே தேவ பிள்ளைகளே தாமே ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்படி கூடார மறுவிலை மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். హల్లెలూయా. మన మధ్యలో రాబిన్ సార్ గారిని సాక్షి ద్వారా మన మధ్యలో అయ్యగారిని చేతులు తట్టి మరి సాక్షిని పంచుకోవాల్సిందిగా కోరుకుంటున్నాం. థ్యాంక్ యూ ఆల్. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் அருமையான பாஸ்டர் தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும் டீமுக்கும் பாஸ்டர் யோவான் ஐயாக்காக பாஸ்டருக்காக உங்கள் எல்லாருக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பழைய பேர் ராமதாஸ். ஆமாம், கிறிஸ்துக்குள் நான் ராபின்சனாய் ஆமாம் மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எங்களுக்கு 2 சகோதரிகள் உண்டு. நான் கடைசி ஒரே பையன்தான். எங்கள் பெரிய அக்காவுக்கு திருமணமாகி அது வயிற்றில் ஒரு பொண்ணு பிறந்த பிறகு தான் நான் பிறந்தேன். அப்போது எங்கள் அக்கா பொண்ணு என்னோட பெருசு தான். அது இன்றைக்கி அது பேரம்பத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேரிட்டு கூடும், நான் ராம அப்படின்னோம். இது நம்மளை நானும் அக்கான்னு தான் கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சொன்ன டேய், நான் உனக்கு தாய் மாமா, என்னை நீ பேரிட்டு கொடுக்கூடாது, மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னேன். அதுலேருந்து இப்போ அவங்க பார்த்தாலும் சோதரன் மாமா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி வயிற்றில் ஒரு பொண்ணு பிறந்த பிறகு தான் நான் பிறந்தேன். அப்போது கடைசியாக பிறக்கும்போது எங்கள் அம்மா இது பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மெரிக்கலான்னு சொல்லிட்டு காலை தூக்கி மெரிக்கலான்னு எழுந்துனோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அடிடே பொண்ணு இல்லடி பையன் பிறந்துக்கிறாண்டி அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. அன்றைக்கி மெரிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் முன்னாடி என்ன பண்ணியிருக்க முடியாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்போது எங்கள் அம்மா திருப்பதிக்கு நெய் காவடி நான் எடுப்பேன். நான் அடிக்காத மொட்டை இல்லை, நான் கழுத்தில் போடாத கொட்டை இல்லை, நெத்திலி அடிக்காத பட்டை இல்லை, இதெல்லாம் அடித்து சின்ன வயசுலேருந்து அப்படி என்ன சனிக்கிழமை ஒரு போய் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படி பட்டை அடிச்சுட்டு நாமம் போட்டுன்னு அப்படியே ஊர் ஒரு ரவுண்டு வர்றது சைக்கிளில். 10வது படிக்கிற வரையும் அப்படி தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா நல்ல குடிப்பார், நல்ல பீடி பிடிப்பார். ஒரு ஜாத்திரை திருவிழா நடந்துச்சுன்னா நல்லா என்ன பண்ணுவார்னா கேனா சாராயத்தை வாங்கி வந்து வச்சுப்பார். அதில் கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படி லைட்டாக என்ன பண்ணுறது, லைட்டாக போட்டுக்குது. நானும் பீடி பிடிப்பேன். எங்கள் அப்பா பீடி கொத்தின்னு வரும்போது நானும் என்ன பண்ணுவேன், அப்படி ஈரமாக இருக்குன்னா டே ஈரமாக்குது அப்படின்வார். இந்த கையை ஈரமாக்குதுப்பா, நான் பிடிச்சி கொஞ்சம் இழுத்துட்டு தான் கொடுப்பேன் அவருக்கு. அப்படி இழுத்து ஒரு 16 பேருக்கு பீடி பிடி கற்றுக் கொடுத்தேன். 16 பேருக்கு. அதில் இப்படி ஒரு 2 பேர் ஒரு ஊழியக்காராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல பீடியை பிடிப்பேன். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் நல்லா நெல்லிக்காய் ஊறுக்காயெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், நெல்லிக்காய் ஊறுக்காய், இந்த குறிக்கிளிக்காய், கொப்பரைக்காய், அதெல்லாம் எங்கள் வீட்டாண்ட காய்க்கும். அதெல்லாம் வாங்கிறதுக்கு வருவாங்க பசங்க எடுக்கிறதுக்கு. பீடி பிடிச்சேன்னா உனக்கு நெல்லிக்காய் ஊறுக்காய். இப்படி தான் அவங்கள என்ன பண்ணுவேன், பீடி பிடிக்க வச்சு. இன்றைக்கி ஒரு ஐயா சொல்கிறார், ஐயா தோத்துறையான ஆடின வரான் பா, தோத்துறம்பா, எனக்கு பீடி பிடி கற்றுக் கொடுத்து இன்றைக்கி நீ நல்லவனா மாட்டேன், சரியா எனக்காக ஜோம் பண்ணிக்கியா அப்படின்னு. அப்படி அவங்களுக்காகலாம் நான் என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணிக்கிறேன். அப்போது கிறிஸ்துக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா.
அப்படி வாழ்ந்திருந்த என்ன இயேசு எப்படி தொட்டார் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் வந்து சூனியம் வச்சிட்டாங்க. யார் அப்படின்னா, எங்கள் அம்மா கூட பிறந்த சகோதரிகள் என்ன பண்ணாங்க, அவனுக்கு சூனியம் வச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லா அடிக்கிறது, பயங்கரமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது. இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், ஏம்மா இவர்கிட்ட வாழறேன். இப்போது ஒரு மனுஷன் உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் நீங்கள் அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொம்பெத்து அடிக்கிறாங்கன்னா ஓட்டுற மாட்டீங்க வெளியே. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. ஊதாங்கோலை எடுத்துக்குவார் எங்கள் அப்பா, பெருசாக இருக்கும். ஊதாங்கோலை பார்த்துக்கிறீங்களா? அடுப்பு ஊதுரு ஊதாங்கோலை. இப்போல்லாம் எங்கே ஊதுறாங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் பெண்கள் வந்து நல்லா ஊதுறாங்க, பீடி சாமியார் மாதிரி நல்லா கலகத்தை ஊதுறாங்க. ஊதி 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 என்ன பண்ணுறாங்க, நல்லா பெருசாக ஆக்கிடுறாங்க. அப்போ பெரிய ஊதாங்கோல் எங்கள் அப்பா எடுத்து அடிப்பார். எங்கள் அம்மா என்ன பண்ணால் முதுகு வளைஞ்சிக்கும், அடி 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 அப்படின்னு. எப்படி இருக்கும்? நான் ஓடி போய் அதை பிடுங்குவேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், என்ன தூக்கி தூரமாக விசிறி வச்சிருவார், தள்ளி போடா அப்படின்னு. அப்படி வாழ்ந்திருந்த எங்கள் வீட்டில் பயங்கரமான பிரச்சனை. அப்போ ஒரு ஐயா வந்து, ஐயா அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டான்னார். ஐயா ஜெபம் கபமால வேணா, ஏதோ அதெல்லாம் வேறு எங்கன்னா போய்க்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ண வராதிங்க அப்படி. இல்லை தம்பி, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாரு. சரி அதெல்லாம் வேணாயா அப்படின்ட்டேன். மறுபடியும் சொன்னார் ஜெபம் பண்ணுறேன். மறுநாள் வந்தார் ஜெபம் பண்ணுறேன்னாரு. சரி ஜெபம் பண்ண உடனே அந்த மந்திர கட்டு கீழே விழுது. எல்லாம் மேலே செய்து குடிசை வீடு மேலே அந்த பண்டை மேலே இருக்கும், பண்டை மேலே கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எரிச்சு கொளுத்திட்டு பிறகு சரி சர்ச்சுக்கு வாப்பான்னார். சரி சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா, அங்கே போனால் எல்லாருமே நைட்டில் படுப்போம். எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, தெருவு லைட்டில் தான் என்ன பண்ணுறது, எழுதுறது. அப்படி இருக்கும்போது கரண்ட் இல்லாத அப்படி இருக்கும்போது சரி சர்ச்சில் கரண்ட் இருக்குது போய் எழுதலான்னு சொல்லிட்டு போனால், அங்கெல்லாம் பசங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் படுப்பானுங்க. ஒரு 10-15 பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் படுத்துக்குவாங்க. நானும் போய் படுத்துக்குவானே. என்ன பண்ணுவானு, உள்ளவே சர்ச்சுக்குள்ளவே ஆன்ஸ் போடுவானுங்க. அது ₹1 பான் பிராக் இருக்கும் ஒரு பேக்கெட்டு, அது போட்டுக்குவானுங்க. டேய் என்னப்பா அது, நான் கூட தான் போடுறேன், நானெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே தான் துப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க உள்ளவே போடுறீங்களா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ண, ரொம்ப போகாமல் இருந்து நான் வரும்போது ஒரு ஜல்லிக்கல் எடுத்து எங்கள் கஷ்டம். இப்போ கூட இங்கே 3 தையல் போட்டிருக்கிறாங்க. இவனாடா வந்து நம்ம ஏதோ ஏதலான இடம் கொடுத்தா இவன் வந்து நம்மள என்ன பண்ணுறான், ரொம்ப பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜல்லிக்கல் எடுத்து நஷ்டம். அப்படியே மழை காய்ச்சி விட்டு எங்கள் அப்பாங்க அம்மா வந்துட்டு, அதுக்கு தான் சொன்னேன் அந்த கோயிலுக்கு போவாதரா, அந்த கோயிலுக்கு போவாதரா, ஏன்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதுலேருந்து என்ன பண்ணுறதில்ல போகிறதில்ல. என் ரெக்கார்டு நோட்டெல்லாம் உள்ளே மாட்டுனுக்குது. அது எடுக்கலான்னு நான் பாஸ் வீட்டாண்ட போயிட்டு, இது மாதிரிம்மா என் ரெக்கார்டு நோட்டெல்லாம் இருக்குதுன்னு பாஸ்டர் பொண்ணு 2வது பொண்ணுக்கிட்ட கேட்குறேன். பாஸ்டருக்கு 4 பொண்ணு, அதில் 2வது பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், நீ சர்ச்சில் என்ன திருன்னு போட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. அவன் அளவுக்கு திருடனா இருந்துக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேங்காய் திருடுவேன், மாங்காய் திருடுவேன், சைக்கிளை கூட திருடுன்னு போய்க்கிறேன். எங்கள் பின்னாடி ஒரு கேங்க் இருக்கும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் எதனா திருன்னு போயிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. என்னடா இது ரெக்கார்டு வருவான் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வாத்தியார் அங்கே போட்டால் ஃபைன் போட்டுருவானேன்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம். நம்மள எப்படி கேட்டுச்சு அந்த பொண்ணு, எதுனா திருன்னு போயிட்டேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம ரெக்கார்டு நோட்டு தானே இடத்துக்கு போனோம். ஒரு பயங்கரமான போராட்டம், என்னடா எப்படி பேசுகிறாங்களே. அதுக்கப்புறம் கடைசி பொண்ணு வந்து இந்த அங்கிள்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சர்ச்சுக்கெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது ரொம்ப நாளாக போக மாட்டேன், சும்மா இந்த ரெக்கார்டு ஏற்றத்துக்கோசம் போவேன் வருவேன். எப்போ அது ப்ரோக்ராம் இருந்தால் அப்படி போவோம், போயிட்டு பின்னாடி உட்காந்துட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது தான் உண்மையாகவே அந்த கேட்குற வார்த்தைகளெல்லாம் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அந்த பாஸ்டர் வந்து நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து சர்ச்சுக்கு போகலான்னு போகும்போது அங்கெல்லாம் பாஸ்டருடைய பொண்ணு, பாஸ்டருடைய தங்கச்சி, ஒய்ஃப் எல்லாம் வந்து கிறிஸ்மஸுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துனுக்குறாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு போனால் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நான் போனேன் பாரு. அவங்க எல்லாம் பாஸ்டர் தம்பி பொண்டாட்டி பாஸ்டருடைய பொண்ணெல்லாம் வந்து வந்துட்டானுங்க பாரு, குடிக்காரனுங்க பொறிக்கி பசங்க அப்படின்னாங்க.
என்னடா இது நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்களே, ஏம்மா யார் ஏம்மா சொன்னோம் அப்படின்னா, ஒன்று தாண்டா பொறுக்கி என்னடா அப்படின்ச்சு. நான் சொன்னேன் மரியாதையாக பேசுக்க அப்படின்னேன். உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னாங்க. போடி அப்படின்ட்டேன். என்னடா இது, அவங்க ஒரே பிரச்சனை. மறுநாள் காலையில் பாஸ்டர் வந்து என்னப்பா குடிச்சிட்டு போயிட்டு சர்ச்சாண்ட கெலாட்டா பண்ணிக்கலாமே அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் தம்பி பொண்ணாட்டிக்கு சொல்லி வச்சிரு, சும்மா என்கிட்ட மோதுறாங்க அப்படின்ட்டேன். இல்லை லோயா. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தேன். கடைசியாக தண்ணி இருக்குது, யார் ஞானஸ்தானத்துக்கு நான் வேணும்னு சொல்லிட்டு கடைசியாக நான் தான் என்ன பண்ணுறேன், ஓடி போயிட்டு கிணத்துல என்ன பண்ணுறேன், ஞானஸ்தானத்தை கடைசியாக எடுத்துக்கினேன். அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போவாதன்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உடனே ஒரே பிரச்சனை, எங்கள் அம்மா நல்ல தென்னந்தோடு படுத்துச்சு. ஏன்டா போனேன் காலு மேலே இதாட்டி. அதுக்கு எனக்கு தெரியாதும்மா, இனிமேல் எடுக்க மாட்டோம்மா, ஒரு வாட்டி தான்மா கொடுத்தாங்க, எடுக்க மாட்டோம்மா இனிமேல், தெரியாதும்மா எனக்கு தெரியாது, கொடுத்துட்டாங்கம்மா கிணத்துல கொடுத்துட்டேன். அடி சரியான அடி. இனிமேல் என்ன பண்ண போகக்கூடாது சர்ச்சுக்கு, அப்பா ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு எங்கள் அம்மாலாம் ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அக்காங்கெல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. கடைசி அக்கா ரசிக்கப்படாமல் இருந்தாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், கடைசியில் பாஸ்டர் பொண்ணே நான் திருமணம் பண்ணிக்கினேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் கையில் கொடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது சின்ன மாமியார் ஆகிட்டாங்க. அப்போது போடி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தோத்துறம்பா. அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் ஒரு காலம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவருடைய பிடிப்பு, அவருடைய அழைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எங்கள் மாமியார் சொன்னாங்க, யாருக்கு ஒன்றாலும் பொண்ணு கொடுப்போம், அவனுக்கு மட்டும் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆமென். ஆனால் இப்போ என் சின்ன பையன் அடிக்கடி சொல்லி காட்டுவான், டேடி உன்னை என்ன சொன்னாங்க, உன்னை பொண்ணு கொடுக்க மாட்டேனா, அவ்வளோ அழகாக போட்டா எங்கள் டேடி இன்னும் அழகு. இப்போ சும்மா அவன் என்ன பண்ணுறான், வெறுப்பேத்தினே இருக்கிறான். டே பாடி விட்டுறா, டே உன்னால சண்டை வந்துடா, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னா, என் டேடி அழகுன்னா அப்படி என்ன பண்ணுவான், அப்படியே பேசுவான். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு 2 பிள்ளைங்க. என் மனைவி பெரிய பொண்ணு தான் நான் கட்டியிருக்கிறேன். பாஸ்டருக்கு 4 பொண்ணு, அவர் இறந்துட்டார். அவங்களுடைய மகன் தான் இப்போ சபையை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் BA செகண்ட் இயர் படிக்கிறான், சின்ன பையன் 9th படிக்கிறான். ஆண்டவர் அவங்களை ரட்சித்து பல ஊழியங்களில் பல போராட்டங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் சித்தி சொன்னாங்க, எங்கள் அம்மா பார்த்துட்டே உன் புள்ள ஊர் மேலே கைத்தட்டுன்னு போட்டாண்டி, ஊர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஊர் மேலே கைத்தட்டுன்னு போட்டாண்டி அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அழுதாங்க, எப்பா அந்த ஊழியத்துக்கு ஏன்பா போகிற, ஏன்னா அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவும் அனுப்பிச்சிட்டாங்க, நானும் போயிட்டேன் தென்காசியில். அங்கே போனால் பைபிள் காலேஜ், 3 வேளை சாப்பாடு. அல்லேலூயா. அப்போ எங்கள் சித்தி சொல்லிச்சு, உன் புள்ள ஊர் மேலே சாப்பிட்டுன்னு போயிட்டான், அவ்வளோதான், சாப்பாடோன்னு போயிட்டான், உங்கள் கீதியெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அழுதாங்க, என் பிள்ளையெல்லாம் பாருடி சம்பாரிச்சு நல்ல இடம் வாங்கியிருக்கிறாங்க, வீடு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சொன்னதுனால எங்கள் அம்மா அழுதாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அன்றைக்கி அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி பிரச்சனை வரும்போது உடையாந்து என் காலை பூச்சின்னு அழுகிறாங்க, எப்பா என் பிள்ளைக்கா எப்படியாவது காப்பாற்றப்பா, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. இப்போ நான் அன்றைக்கி ஊர் மேலே போன வச்சு தானே பல இடத்த கர்த்தர் என்ன பண்ணார், தெரிய வச்சார். அல்லேலூயா. சரி, அவங்க எதை சொன்னாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண சொல்லிட்டேன். இப்போ அவங்களும் எங்கள் சித்தியும் சபைக்கு வந்தாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்கலை. அவங்க பாருங்கள், அவங்க குடும்பம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. எங்கள் சித்தப்பாவெல்லாம் ரசிக்கப்பட்டாங்க, பெரிய பையன் ரசிக்கப்பட்டார். இப்போ 2 பேர் 2 சகோதரி மட்டும் ஒன்றும் ஞானஸ்தானம் எடுக்கலை. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனால் முழு குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ரட்சிப்புக்குள்ளே எங்கள் அம்மாவுடைய சொந்தத்தை எல்லாரும் என்ன பண்ணார், ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் கூட அப்படி தான் தெரிந்து கொண்டிருப்பார். ஆமென். இன்னைக்கு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாக செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.